ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல எல்லாருமே ரொம்பவே அழகழகா ரெடியாக இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நிலாவும் சோழனும் ரொம்ப அழகா ரெடியாக இருக்கிறதுனால ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அந்த நேரத்தில் நம்ம நடேசன் வர்றாரு. நடேசன் வந்து பார்த்தீங்கன்னா, "நான் எப்படி இருக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு, "இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் அவ்வளோ அழகா இருக்கீங்க அங்கிள். இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்குது." அப்படின்ற மாதிரி நம்ம நிலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, வந்ததும் வந்து எங்க 2 பேத்தையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க. சோழன் இருந்துட்டு, "இதில் எங்க பட்டனை காணோம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இது என்ன உன்னோட செல்ல மாதிரி நினச்சிட்டியா? இது டச் போனியா? தோ நடுவில் இருக்குல்ல, இதை அழுத்தினா போதும் எங்கள் 2 பேரும் சூப்பராக கவர் ஆகிடும்." அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்தையும் நிற்க வச்சுட்டு நடேசன் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. "அங்கிள் நீங்களும் நில்லுங்க, நான் உங்களை ஃபோட்டோ எடுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு நம்ம நடேசனை வந்து அழகாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக, "சரிப்பா இந்த ஃபோட்டோவை என்னோட செல்லுக்கு அனுப்பிவிடுமா?" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "இந்த ஃபோன்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சிரிக்கிறாரு. நிலா இருந்துட்டு சோழனை அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. "அங்கிள் இந்த மாதிரி ஃபோன்லலாம் இந்த ஃபோட்டோவை அனுப்ப முடியாது." அப்படின்ற மாதிரி, "சரிப்பா நான் இந்த மாதிரி ஃபோன் வாங்குகிறேன், அப்போ இந்த ஃபோட்டோலாம் எனக்கு அனுப்பிவிடு." அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு நம்ம நடேசன் இருந்துட்டு ஷென்பத்துக்கு ஃபோன் பண்ணி, "நான் ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன் தெரியுமா? இந்த ட்ரெஸ்ஸில் நான் அவ்வளோ அழகா இருக்கேன்னு சொல்லி என் மருமக வந்து பாராட்டி தள்ளிட்டா. ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுருக்காங்க." அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "உனக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்ப சொன்னால் பட்டன்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் சீக்கிரமாக அந்த ஃபோட்டோவெல்லாம் அனுப்புறதுக்காகவே சீக்கிரமாக ஃபோனை வாங்கி உனக்கு அந்த ஃபோட்டோவை நான் காட்டுறேன். அதுக்கு என்னய்யா நேர்லேயே அந்த ட்ரெஸ்ஸை எனக்கு போட்டு காமி." அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம செண்பகம் வந்து சொல்லிட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, மாப்பிள்ளை எல்லாருமே ரெடியாகி ரொம்பவே அழகாக வந்துடுறாங்க. மாப்பிள்ளை வந்த உடனே ஆரத்தியெல்லாம் எடுத்து ரொம்பவே அழகாக அவர் வந்து உட்கார சொல்கிறாங்க. மாப்பிள்ளை ஏற்கனவே ரெடியாக இருக்காருல்ல, அதனால தான் நேராக மணமேடையில் போய் உட்கார சொல்கிறாங்க. "நம்ம ஊர் மாதிரியெல்லாம் கிடையாதுல்ல." அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, ஹரிஷ் வந்து அவரை கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கடுத்து மேளதாளத்தோட மாப்பிள்ளையை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கார்த்திகா இருந்துட்டு ரொம்பவே வருத்தமாக இருக்காங்க. நம்ம சேரனவே ஒத்து ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பல்லவன் அதை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. "அண்ணன் எதர்ச்சியாக கார்த்திகோட கண்ணை பாருங்க." அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. பாண்டி வந்து பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா கார்த்திகோட ஃபோக்கஸ் எல்லாமே நம்ம சேரன் மேல் தான் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம சோழனையும் அதே மாதிரி பார்க்க சொல்கிறாங்க. நிலா இருந்துட்டு, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நாங்கள் தான் அத்தனை தடவை சொன்னோம்ல, எங்கே நீ எங்கள் பேச்சை கேட்ட? இங்கே பாரு." அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவை பார்க்க சொல்கிறாங்க. கார்த்திகா நம்ம சேரனை தான் பார்த்துட்ருக்காங்க. சேரனும் சந்தா கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. "நாங்கள் கிளம்பிட்டோம்ப்பா." அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, "என்ன கார்த்திகா பொருளெல்லாம் எடுத்து வச்சிட்டியா, போகலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "போகலாமாம்மா." அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பக்கத்தில் போய் உட்காரத்துக்காக போகிறாங்க. ஆனால் நம்ம சோழனெல்லாம் இருந்துட்டு, "கார்த்திகா நீங்கள் வந்து உட்காரு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூடயே அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு மண்டபத்துக்கு வந்த உடனே சந்தாவோட அப்பா இருந்துட்டு அங்கே வழியில் நடந்த எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட சொன்னாங்க. "மண்டபத்தில் நாங்கள் எல்லா ஆளுங்களையும் போட்டு வச்சுருக்கோம். ஆனால் பஞ்சாயத்து கூட்டியும் எங்கள் வீட்டோட ஃபங்க்ஷனுக்கு எதுக்கும் அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அதையும் மீறி இங்கே வரமாட்டாங்க இல்லை. அதனால தான் உங்களை வழிமறித்து அங்கே பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அவங்க பிரச்சனை பண்ணதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோட அப்பா வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைங்க, விடுங்க நாங்கள் பார்த்துக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசனால் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம நிலா இருந்துட்டு சந்தாவை பார்க்குறதுக்காக போகலான்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அதுக்குள்ளே கார்த்திகா இருந்துட்டு, "நானும் வரேன்னு" சொல்லிட்டு நிலா கூட கிளம்பி போகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தாவோட அம்மா தான் அவங்கள கூட்டிக்கிட்டு சந்தாவோட ரூமுக்கு போகிறாங்க. "எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சந்தா கிட்ட விசாரிச்சுட்ருக்காங்க. கூட கார்த்திகா இருக்காங்க. "இவங்கள உங்களுக்கு தெரியும்ல, கார்த்திகா." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. "தெரியும், அவங்கள நான் ஏற்கனவே குலதெய்வம் கோயில் வச்சு நான் பார்த்துருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, சந்தாவை பார்த்த உடனே கார்த்திகா ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சேரனை அவங்க கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, சந்தாவும் கண்ணாடி வழியாக நம்ம கார்த்திகாவோட மனசு என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு நம்ம கஸ்தூரி இருந்துட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணி இந்த நிச்சயத்தை நம்ம கெடுத்து விட்டுறணும். ஏன்னா
கார்த்திகோட வாழ்க்கைய நம்ம காப்பாத்தியே ஆகணும். கார்த்திகா சேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். அதுக்கு இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சந்தாவோட அப்பா சேரன்கிட்ட எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்ருக்கிறபோது, ஏதோ எங்க பசங்க நல்லா வளர்ந்துருக்கிறதுனால அவங்கள அடிச்சு துரத்தி விட்டுட்டாங்க. இல்லாட்டி ஒண்ணு கிடக்கா ஒண்ணு தானே ஆயிருக்கும். எங்க வீட்டு பசங்களுக்கு தானே ஏதாச்சும் ஒண்ணு ஆயிருக்கும். உங்களுக்கு என்னப்பா? ஏதோ மதிச்சு காதல் கீதல்ன்னு சொல்லி கல்யாணம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்தா, அதுக்குள்ளேயே வெட்டு குத்துன்னு சொல்லி எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே கஸ்தூரி கிட்ட தான் கோவப்பட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.